ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நம் தேவன் நல்லவர், நம் தேவன் நல்லவர், அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் அதிசயம் செய்கிற தேவன். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் கிருபை நிறைந்தவர். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 54 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம். எல்லாத்துக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். ஏசாயா 54 2 3. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்து, உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். கலந்து நின்று சொல்லுத்தோம். அந்த மாலை வேளையில கத்தாதி கத்த நம்மளோடு பேசுவாராக. ஆமென். மாலை வேளையில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் வெளிப்படுத்தினது, கர்த்தர் உங்களை இந்த மாதம் எப்படி மாற்றுகிற தேவனாக, ஜாதிகளை சுதந்திரிக்கிற ஆட்களாக கர்த்தர் மாற்ற போறாரு, சந்ததிகளை சுதந்திரிக்கிறவர்களாக மாற்ற போறாரு. நீங்க வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படியாக கர்த்தர் அந்த நாட்கள் உங்களை மாற்ற போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கூடாரத்தின் இடத்தை நீங்க விசாலமாக்குங்க. இதுவரைக்கும் உங்களுடைய எல்லைகள் ஒருவேளை சின்னதாக இருந்திருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று முடித்து வச்சிருந்திருக்கலாம். இனிமேட்டுக்கு எதையும் சுதந்திரிக்க முடியாது, இனிமேட்டுக்கு என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வராது, இனிமேட்டு என்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது என்று நினைச்சிருந்தீங்கன்னா, ஆண்டவராய கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் கூடாரத்தின் இடத்தை முதலாவதாக விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களுடைய திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்து. உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க விரும்புகிற தேவனா இருக்கிறாரு. சத்துருக்களின் சாம்ராஜ்யங்களை அழித்து அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அந்த தேவனை நீங்க ஆராய்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க வலது புறத்திலும் இடப்புறத்தில் இடம் கொண்டு பெறுகிற அளவுக்கு என் தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, நீங்கள் வலதுபுறத்தை இடம்படுத்தி இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவார்கள். சத்துருக்களுடைய ராஜ்யங்களை நீங்க சுதந்திரிக்கும்படி கர்த்தர் மாற்றவர். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 17 வசனம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்றாரு, வாசிப்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும், கடற்கரை மணலைப் போலவும், கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் அப்படின்னு பாட்டிக்கொள்ளுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். இது மாத்திரம் சொல்லல, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அந்த விட்ட வசனத்தை, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப சத்துருடைய வாசல்களை சுதந்தரிப்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் வேண்டும். பிரியமானவர்களே, எப்படி சத்துருடைய வாசல்களை கர்த்தர் நம்ம சுதந்தரிக்க பண்ணுவாரு? ஏன் சத்துருக்கள் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, எல்லா தேவைகளும் அவங்களுக்கு இருக்குது, அவங்க சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய நிலைமையும் மோசமா இருக்கிறது. நம்ம ஒரு நேரம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஒரு நேரம் நம்ம ஓடுவது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ஒரு மாதத்தை கடப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா அவிசுவாசிகளோ இல்ல சத்துருவா இருக்கிறவங்களோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறாங்களே. ஏன் நம்முடைய வாழ்க்கை மாத்திரம் மாற மாட்டேங்குது? எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் இந்த தோல்விகள் வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டங்கள் வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் போராட்டங்கள் வருகிறது? தேவன் ஏன் போராட்டத்தின் மத்தியில் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறாரு? ஏன் பாடுகளின் மத்தியில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை நீங்க சோர்வா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, உன் சத்துருக்களின் சாம்ராஜ்யத்தை உங்களுக்காக கொடுப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார், சத்தமா சொல்லுங்க, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் ஆசீர்வாதமான நாட்கள். இனி வருகிற நாட்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. சகல ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்காரு. இதற்காக நீங்க கஷ்டப்பட்டு போய் உழைச்சு நீங்க பெரிய ஆள் ஆக வேண்டும் அவசியம் இல்லை. நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது தேவன் உங்க தலைகளை உயர்த்த வல்லவராக. அல்லேலூயா,
ஹalleluya. நீங்க பெரிய வீட்டை கஷ்டப்பட்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆவியானவர் உங்களுக்கு அபிஷேகத்தை நீங்க கஷ்டப்பட்டு கட்டினா போது, ஆவியானவர் உங்களுக்கு இருக்க உறவை நீங்க நீடிச்சா போது, ஆவியானவர் நீங்க நடக்க ஆரம்பிச்சா போது, ஆவியானவர் நீங்க பேச ஆரம்பிச்சா போது, அவர் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவரா இருக்காரு. உங்களுக்காக எதிரிகள் மத்தியில அவர் எதிரிகளின் மத்தியில் யுத்தம் செய்ய அவர் வல்லவரா இருக்கிற தேவன். ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாம்ட்ட சொல்றாரு, உன் சத்துருக்கள் உன்னுடைய சந்ததியா உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆபிரகாம் சந்ததி ஃபுல்லா வனாந்தரத்தில் கூடாரத்தை போட்டு கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய சந்ததி முழுவது வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க சத்துருக்களின் சாம்ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வீங்க. உங்க வலதுபுறத்திலும் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவீங்க. நீங்க விசாலமாங்க, கூடாரத்தின் முளைகளை உறுதிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. நீங்க வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவீங்க. இதெல்லாம் எப்படிங்க விசுவாசிக்க முடியும்னா, கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். ஹalleluya. 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 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில இருக்கு. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் இல்லை. அவர் சொல்றாரு, நீங்க யாரை பார்த்து ஆச்சரியப்படுகிறோ, எப்படிலாம் அவங்க இருக்கிறாங்க என்று ஆச்சரியப்படுகிறீங்களோ, இந்த இடத்துக்கு நம்மளால போக முடியாது நீங்க நினைக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, அதே இடத்துல உங்களை வச்சு அவர் அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாரு. உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாரு. உங்களுடைய பார்வையில் அது மிகவும் செழிப்பானதாக இருக்கு. நீங்க நினைப்பீங்க, இதை என்னால தொட முடியாது, இதனால சாப்பிட முடியாது, இதை சுதந்திரிக்க முடியாது, இந்த இடத்துல என்னால வாழ முடியாது நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, அதே இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி உங்களை ஆசீர்வதித்து உங்க தலைகளை உயர்த்துகிற தேவன். ஹalleluya. ஹalleluya. எடுத்து வாசிப்போம். என்னாகும் யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாத்திரையாகமம் 3:17. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லுகிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனா அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இப்ப சுதந்திரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் யாருன்னா, வாசிங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அங்க சுதந்திரிக்கிற ஜனங்கள் யாருன்னா, கானானியர், ஏத்தியர், எபூசியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறவங்க பார்த்தா சத்ருவா இருக்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமா இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட தேசத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனா அதே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க, எகிப்து தேசத்தில் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அங்க பார்த்தா எபூசியரும் கிர்காசியரும் எபூசியரும் பெரிசியரும் எல்லாரும் வளமான தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. என் தேவன் முடிவு பண்றாரு, அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களை கொண்டு போய் நான் பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் உட்கார வைக்க பண்ண வேண்டும். என் பிள்ளைகளுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் வேணும். அவர்களாக சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் மோசே என்பவனை ஏற்படுத்துகிறாரு. மோசே ஏற்படுத்தி கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன். அங்க யாரெல்லாம் வசிக்கிறாங்க? எபூசியர் வசிக்கிறாங்க, ஏத்தியர் வசிக்கிறாங்க, எமோரியர் வசிக்கிறாங்க, பெரிசியர் வசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் அதை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஜனங்கள்லாம் அதை எட்டி பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியல, உள்ள போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. அந்த ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க. அந்த தேசத்தில் பாலும் ஓடுது தேனும் ஓடுது, அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது. அது எட்டாத கனியாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு, நீங்கள் அதை போய் சுதந்திரிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை நான் உடைப்பேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறுமைத்தனத்தை நான் உடைப்பேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் போராட்டத்தையும் உடைப்பேன். உங்களுக்கு எதிராக இருக்கிற, உங்களை அடிமைத்தனமாக வைத்திருக்கிற பார்வோனின் சந்ததியை உடைச்சு, உங்களுக்கான செங்கடலை திறந்து, உங்களுக்கான யாவையும் செய்து முடிச்சு உங்களை கொண்டு போய், நீங்கள் எதிராளியை பார்க்கிற, எனக்கு விருப்பமில்லாமல் இருக்கிறவங்க, எனக்கு உங்களுக்கு நீங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த தேசத்துக்குள்ள நுழைய முடியாத ஒரு இடத்துக்கு
யாரோ ஒருத்தர் சேர்த்து வச்ச கூட்டத்துக்கு கர்த்தர் உங்களை அதிபதியா மாற்றுகிறது. உனக்கு ரெண்டு சொல்லுத்தோமா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நமக்கு தாங்க. அதை நீங்க உருவாக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆல்ரெடி கர்த்தர் சத்துருவின் கையில கொடுத்து அதை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதை ஆள்வதுக்குரிய கீயை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சத்துருவை பார்த்து சொல்லுவீங்க, அவன் நல்லா இருக்கான், நான் கஷ்டப்படுகிறேன், அவன் அப்படி இருக்கான், நான் கஷ்டப்படுகிறேன். ஒரு நாள் கர்த்தர் சொல்லுவாரு, நீ இப்படி அண்ணாந்து பாக்குறிய அல்லவா, அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போய் அந்த சகல ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன். நீ அது வரைக்கும் என் மேல விசுவாசத்தில் நிலைத்திரு, நான் சொல்ற கற்பனையில நிலைத்திரு, நான் சொல்ற ஜெபத்தில் நிலைத்திரு, என்னோடு கூட நீ இடைப்பட்டு கொண்டே இரு. ஒரு நாள் அதை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததிகள், உன் சந்ததியின் சந்ததிகள் எந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளும், சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வோம். இப்ப எபோசியர் எல்லாரும் எந்த இடத்துல இருக்கிறாங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பிதாவுக்கு பிடிக்காத ஜனங்கள் இருக்கிற தேசம். ஆனா அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருந்துச்சு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்துக்குள்ள உள்ளே யாரும் போக முடியாது, வெளியும் யார் வர முடியாது. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் மிக்க தேசம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இருந்த ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், தேவனை அருவருக்கிற ஜனங்கள், தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஜனங்கள். ஆனா அவர்களிடம் ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனா பிதாவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் உள்ள வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கி தேவாதி தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக கொடுத்தார். அதை நன்றி செலுத்துவோமா? உற்சாகமாக நீங்க எதை முடியாது நினைக்கிறீங்களோ, என் தேவன் அதை முடிய பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. நீங்க எதை நீங்க சுதந்திரிக்க முடியாது நினைக்கிறீங்களோ அதை தேவன் உங்களுக்கு சுதந்திரிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? அடுத்த வசனம் வாசிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் 14:27. அந்த தேசத்துக்கு போயிட்டு வந்தவங்க எப்படி என்று சொல்றாங்க பாப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். நீங்கள் அனுப்பின தேசத்துக்கு போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள், அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். ஃபர்ஸ்ட் பலவான்கள், அடுத்து பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோ என்றார்கள். இப்போ 40 நாள் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. அந்த தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வந்தவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது எப்படிப்பட்ட தேசம்தான், பாலான தேசம்தான், அதில் மாற்றமே இல்லை, அதில் பாலும் தேனும் ஓடுகிறது. ஆனால் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. ஏனென்றால் அங்கே இருக்கிறவங்க எப்படிப்பட்ட குமாரில் இருக்கிறாங்க, ஏனோக்கின் குமாரனா இருக்கிறாங்க. அங்கே எபூசியர் இருக்கிறாங்க, பெருசியர் இருக்கிறாங்க, அங்கே பலவான்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அது மிகவும் பெரிய தேசமா இருக்கிறது, அது அரணிப்பா இருக்கிறது, அது பிரமிக்க தகுந்ததா இருக்கிறது. அதை எங்களால் சுற்றி பார்க்க மாத்திரம்தான் முடிஞ்சு, ஆனா உள்ள போக முடியல. ஆனா அதுல இருந்து ஒரு கனியை கொண்டு வந்திருக்கிறது. அந்த கனி ருசியுள்ளதா இருக்கிறது, அதை பார்ப்பதுக்கு அழகா இருக்கிறது. ஆனால் அதை சுதந்திரிக்க முடியாது. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பலவான்கள். ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, அந்த பலவான்களை காட்டிலும் உங்களை உருவாக்கின தேவன் மிகவும் பயங்கரமானவர். கர்த்தர் நன்றி சொல்லுத்தோமா? உங்களை உருவாக்கின தேவன் மிகவும் மகிமை உள்ள தேவன். அவர் சொல்றாரு, கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன், பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன்னா அவர் கூட்டிட்டு போய் அழகு பார்க்கிற தேவன் இருக்காரு. அவர் சொன்னதை ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவர் சொல்றாரு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பலவான்கள், அங்க இருக்கிறவங்க விரோதமானவர்கள், அவர்களை மேற்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க விசுவாசித்தீங்கன்னா, நீங்க போய் யுத்தத்தை பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா அதோட எரிக்க கோட்டை இடிந்து விழுந்து உங்க பாதத்தில் பிறகு நீங்க உங்களுடைய எதிராளியினுடைய தேசத்தை ஈஸியாக சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது காலை மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம்,
என்றான். ஏன்னா காலேப்புடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி? வேறே ஆவியுடையவன் காலேப்பு. காலேப்பு தேவனுடைய மகிமையில் நிறைந்தவன், தேவ அபிஷேகத்தில் நிறைந்தவன், தேவ வல்லமையில் நிறைந்தவன். அவன் போய் இந்த தேசத்தை பார்த்த உடனே, கானான் தேசத்தை எட்டி பார்த்த உடனே, அவன் இந்த பலவான்கள் அவன் கண்ணுக்கு தெரியல, பெரிய பராக்கிரமசாலிகள் அவன் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா பெரிய பராக்கிரமசாலி காலேப்போட இருந்தபடினால காலேப்பு சொல்ற, சீக்கிரம் போய் அதை ஈஸியாக சுதந்திரித்து கொள்வோம். சத்துருக்களின் வாசலை சுதந்திரிப்பதற்கு அபிஷேகம் மிகவும் ஈஸியாக இருக்குங்க. உங்களுடைய எதிராளியை வீழ்த்துவதற்கு அபிஷேகம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். பிரியமானவர்களே, தேவ வல்லமை உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கு. எப்பேற்பட்ட காரியத்தை உங்க அபிஷேகத்தினால் வீழ்த்த முடியும், எப்பேற்பட்ட சத்துருவை உங்க அபிஷேகத்தினால் வீழ்த்த முடியும், எப்பேற்பட்ட காரியத்தை உங்க அபிஷேகத்தினால் உடைக்க முடியும். பிரியமானவர்களே, தேவனே நம்முடைய சத்துருக்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர்கள் எல்லாத்தையும் அழகுபடுத்தி வைக்கிறவங்க, அழகுபடுத்துறவங்க. நம்மளால போய் அதை அழகுபடுத்த முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா, ஆண்டவர் மேல் விசுவாசம் வச்சீங்கன்னா உங்களால் அழகுபடுத்த மாட்டீங்க, அதை சுதந்திரிச்சு கொள்வீங்க. அதை நீங்க வெட்ட வேண்டியதில்லை, அதை அழகுபடுத்த வேண்டியதில்லை, அதை சீர்படுத்த வேண்டியதில்லை. போனவனே ராஜாவாக சுதந்திரிக்கிற மட்டும்தான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தாங்க, இது நடக்காது 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 முறுமுறுத்தாங்க. ஆனால் காலேப்பு மாத்திரம் சொல்றாரு, அதை ஈஸியாக என்ன பண்ணிடுவோம்? சுதந்திரிச்சிடுவோம். அது ஈஸியாக என்ன பண்ணிக்கிடுவோம்? பெற்றுக்கொள்வோம். தேவன் நமக்காக ஒரு நல்ல தேசத்தை உருவாக்கி அவர்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. அதை உள்ள போனோடனே பாலும் தேனும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த அதோடைய நடக்கும்போது அந்த 40 வருஷம் விசுவாசம் நடக்க ஆரம்பிச்சா, அந்த 40 வருஷம் தேவ மகிமையில் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா டைரெக்டாக போய் எங்கே உட்காரலாம்? பெரிய சேர்ல, பாலும் தென்னும் ஓடுகிற தேசத்தில். இவங்க போய் கஷ்டப்பட்டு கானான் தேசத்தை சீரமைச்சாங்களா? கஷ்டப்பட்டு உள்ளே போய் இப்போ திராட்சை தோட்டத்தை நட்டாங்களா? கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டு வாழைப்பழ தோட்டத்தையும் இன்னும் இருக்கிற எல்லா தோட்டத்தையும் நட்டாங்களா? பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை நம்பியிருந்தீங்கன்னா போனோடனே பழத்தை பிடுங்கி திங்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாட்ட சொல்றாரு, நீ போ, நீ யுத்தம் எதுவுமே பண்ண வேண்டாம், 7 நாள் சுத்தி வா, 7ஆவது நாள் 7 முறை சுத்தி வா. நீ என்ன எக்காலங்களையும் தம்புர்களையும் எடுத்துக்கொண்டு நீ முழக்க மாத்திரம் செய்ய, நீ ஜெபம் பண்ண மாத்திரம் செய்ய, நீ துதிக்க மாத்திரம் செய்ய, நீ சுத்தி சுத்தி மாத்திரம் வா. நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா துதியினால உடையாதது ஒன்றுமே இல்லைங்க, துதியினால வெல்ல முடியாத ஒன்றுமே இல்லைங்க. துதியினால சகலத்தையும் வெல்ல முடியும், அபிஷேகத்தினால் சகலத்தையும் வெல்ல முடியும். ஆனால் ஜனங்கள் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனால் அதை சுதந்திரிக்க முடியாது. அங்கே யார் இருக்கிறாங்க? பலவான்கள் இருக்கிறாங்க, எபோசியர் இருக்கிறாங்க, ஏத்தியர் இருக்கிறாங்க, பெருசியர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளால் சுதந்திரிக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணவே முடியாது. அதை சுதந்திரிப்பதற்கான எந்த காரியமே இல்லை என்று சொல்றாங்க. நீங்க நினைக்கிறீங்களே, உங்க எதிரியை பார்த்து நினைக்கிறீங்களே, இவன் நம்மளை எப்படியாவது வீழ்த்தி விடுவான், இவன் எப்படியாவது நம்ம கீழே விழுக்காட்டிடுவான், எப்படியாவது நம்ம கொன்றுவான், எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிருவான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா எதிரி நம்மளை பத்தி என்ன யோசித்து கொண்டிருப்பான்னு நினைச்சு பார்க்குறீங்களா? எதிரி எப்படி யோசிப்பான்னு எடுத்து வாசிங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த எதிரி எப்படி நம்மளை நினைக்கிறார் என்று பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 2:8. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், அவர்கள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். கர்த்தர் நன்றி செலுத்துவோமா? இப்ப ராகாப்பு அந்த வேவு பார்க்க வந்த 2 பேர்த்த பார்த்து சொல்றாரு, யோசுவா அனுப்புற 2 சகோதரர்களை பார்த்து சொல்றாரு, இங்க எரிக்கோ கோட்டைக்குள்ள இருக்கிற ஜனங்கள்லாம் உங்களை பார்த்து பராக்கிரமசாலியா இல்லை, ஆல்ரெடி உங்களை பார்த்து அப்படி கொண்டு இருக்கிறாங்க, நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க, உங்களை பார்த்து பலன் இல்லாமல் இருக்காங்க. திரும்ப வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும்
இப்ப எதிராளி வந்து முதலாவதாக எப்ப இஸ்ரவேல் வருவாங்க, எப்ப இஸ்ரவேலை வீழ்த்தலாம் என்று எதிரி நம்மளை பார்த்து நினைக்கணும். ஆனா எதிரி நம்மளை எப்படி நினைச்சிட்டு இருக்கானா, நம்மளை பார்த்து அவன் சோர்ந்து போயிருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க கூட இருக்கிறது பயங்கரமான பராக்கிரமசாலி, இவங்க கூட இருக்கிற செங்கலை இரண்டாய பிளந்தவர், இவங்களோட இருக்கிற வானங்களை கிழித்தவர், இவங்களோட இருந்த ஒரு மன்னாவை வரப்பண்ணினவர், இவங்களோட இருக்கிற ஒரு காடைகளை வரப்பண்ணினவர், இவரோடு இருக்கிற ஒரு பயங்கரமான தேவன் என்பதை எரிகோ ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை உன்னுடைய எதிராளிகள் ஆல்ரெடி அறிஞ்சிருக்காங்க. அந்த எதிராளிகள் வெளியே பார்க்க வீராப்பா இருக்கிறாங்க, ஆனா உள்ள கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மனதெல்லாம் சோர்வாய் கிடக்குது. ஏன்னா உங்களோட இருக்கிற பயங்கரமான பராக்கிரமசாலின்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எரிகோ கோட்டை சுற்றி 2 மதில் சுவர் இருக்குது. எரிகோ கோட்டை சுற்றி இருக்குது. உள்ளதான் ஜனங்கள் இருக்கிறாங்க, எபூசியர் எல்லாருமே உள்ள இருக்கிறாங்க. பெரிய சுவர் இருக்குது, கேட் இருக்குது. கேட்டுக்கு வெளியே எங்கேயோ ஒரு தூரத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எங்கேயோ நடந்து வருகிறத பார்த்த உடனே எரிகோக்குள்ள இருக்க ஜனங்களுக்கு கலக்கம் உண்டானது, எரிகோவுக்கு ஜனங்களுக்கு பயம் உண்டானது. அந்த வசனம் வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் உங்களாலே எல்லாருடைய தைரியமும் மற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனாய் இருக்கிறார். கந்தண்டி சொல்லுத்தோமா, உங்க தேவன் உயர வானத்திலும் பூமியிலும் அவர் எப்படி இருக்கிறாரா, தேவனா இருக்கிறாரு. என்ன ஆயிப்போச்சாமா, எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று. இப்ப அந்த தேசத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இது பலவானின் தேசம், இதை சுதந்திரிக்க முடியாது, இதற்குள்ள இருக்கிற ஏனேக்கின் குமாரர்கள் உள்ள இருக்கிறவங்களாம் பயங்கரமான பராக்கிரமசாலிகள், இதை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்றாங்க. ஆனா நமக்கு தாங்க தெரியல, உள்ள இருக்கவங்களாம் நம்மளை பார்த்து எப்படி பயந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளை பார்த்து எப்படி நடுங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்ப வந்து சுதந்திரிப்போம் என்று சொல்லி பார்க்க முடியாம இரவும் பகலும் தூக்கமின்றி சோர்ந்து போய் கரைந்து போய் என்ன பண்ணுவதுனே தெரியாம தைரியம் மற்ற போய் என்ன பண்ணிருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்கள சுத்தி என்ன இருக்குது, எரிகோ கோட்டை இருக்குது. அவங்கள சுற்றி பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்குது. அவங்கள சுற்றி செழிப்பு இருக்குது. அவங்கள சுற்றி எல்லாமே இருக்குது. ஆனால் எது இல்லைன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் இருக்குது, அவனுடைய கிருபை இல்லாமல் இருக்குது. அதனால தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வருகிற ஜனங்களை பார்த்த உடனே அந்த எரிகோ கோட்டையில் இருக்கிற ஜனங்களை நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. இவர்கள் ஈஸியாக வந்து சுதந்திரித்து கொள்வாங்க. எவ்வளோ பெரிய கோட்டையாக இருந்தாலும் சரி, செங்கடலவே வற்ற பண்ண தேவ இந்த கோட்டையை உடைச்சு போட வல்லவர்னு அவர்கள் அறிந்து வச்சிருந்தாங்க. ஆனால் நீங்கள் நானும் இன்னும் அறியாமல் இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ கோட்டை விழுகிற மூலையில் கூட அவங்களுக்கு எட்டியிருக்கிறாரு. எரிகோ கோட்டை கத்தர் வில்ல பண்ணிடுவான்னு அவர் எண்ணிருக்க மாட்டாரு. ஆனா கோட்டைக்கு உள்ள இருக்கவங்களுக்கு தெரியும், இவர் செங்கடலவே பிளந்தவர், இவர் வானத்தவே திறந்தவர், இவர் மண்ணாவே வர வச்சவர். நம்ம எவ்வளவுதான் செக்யூரிட்டி போட்டு வச்சாலும் இவங்க உடைச்சிட்டு உள்ள வருவாங்கன்னு விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஆனா அந்த விசுவாசம் யாருக்கு இருந்துச்சுங்க, எரிகோ கோட்டைக்குள்ள இருந்த ஜனங்களுக்கு இருந்துச்சு. அவங்க சோர்ந்து போய் கரைந்து போற அளவுக்கு அவங்க மனது இருந்துச்சுங்க. ஏன்னா நம்மளோட இருக்கிற பயங்கரமான பராக்கிரமசாலி. கலந்து சொல்லுதமா, பக்கத்தில் சொல்லுங்க, உங்களோட இருக்கிறது யாருன்னே உங்களுக்கு தெரியலைங்க. உங்களோட இருக்கிறவங்க தெரியாதனாலதான் நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா உங்க கூட இருக்கிறவங்க யாருன்னு இந்த தேசம் முழுவதும் தெரியும். உங்க கூட பிரயாணம் பண்ணுகிற யாருன்னு உங்க சந்ததி முழுவதும் தெரியும். உங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும், உங்க ஏத்த வீட்டுக்காரனுக்கு தெரியும், உங்க சுற்றி இருக்கிறவனுக்கு தெரியும். நீ பயங்கரமான பராக்கிரமசாலிப்பா, உன் கூட இருக்கிற வல்லமை உள்ளவருப்பா, உன் கூட இருந்த ரத்தம் சிந்தினவருப்பா, உன் கூட இருந்த சத்துருவை தன்னுடைய காலின் கீழே மிதிச்சவருப்பா, உன் கூட இருக்கிற வல்லமை உள்ளவருப்பா, உன் கூட இருந்தவர் சகலத்தையும் படைத்தவர் என்று அவர்களுக்கு தெரியும். பக்கத்துல சொல்லுங்க, இது யாருக்கு தெரியணும்? எனக்கு முத தெரியணும். என் கூட இருக்கிற பெரியவன் யாருக்கு தெரியணும்? பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு தெரியணும். என் கூட இருக்கிற அதிசயம் செய்வன் எனக்கு தெரியணும். என் கூட இருக்கிற எரிகோ கோட்டையை உடைக்கிறவன் எனக்கு தெரியணும். என் கூட இருக்கிற எல்லா தேசத்தையும் சுதந்திரிக்க பண்ணுவார் என்கிற விசுவாசம், சுதந்திரிக்க பண்ணுவாருங்கிற நம்பிக்கையும்
எனக்கு இருக்கணும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, தடை செய்யாதே. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவா. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பகலாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எரிக்கோ கோட்டைக்குள்ள இருந்தவங்களுக்கு தெரியும், இங்க இஸ்ரவேல் ஜனங்களோட வர்றவர் யாருங்க? பராக்கிரமசாலி. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியல, இந்த எரிக்கோ கோட்டை என் தேவன் ஒரு செகண்ட்ல உடைத்து போடுவான்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அவங்க பார்க்கறதெல்லாம் இதை எப்படி உடைச்சு போட முடியும், இதை எப்படி மேற்கொள்ள முடியும். உள்ள பலவான்கள் இருக்கிறாங்களே, உள்ள பிரச்சனை இருக்குது, உடம்புல சுகர் இருக்குது, இன்னைய வாழ்க்கை முழுவதும் பலவீனமா இருக்குது, என்னால எழும்ப முடியவில்லை, என்னால பழைய காரியங்களை செய்ய முடியவில்லை, எனக்கு வியாதி இருக்குது, போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, பாடுகள் இருக்குது, எனக்கு வயசு ஆயிருச்சு. ஆனா கர்த்தர் மோசேயை 80 வயசுல தெரிந்து கொண்டாராமா, ஆபிரகாம் வயதான காலத்தில் தெரிந்து கொண்டாராமா. ஆனா அவருடைய பலன் ஒரு நாளும் குறைந்து போகவே இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள எப்போ வருகிறது, கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள எப்போ வருது, அந்த பிரசன்னம் ஒரு நாள் குறையவே குறையாது. நீங்க சத்துருக்களின் வாசலை சுதந்திரிக்க முடிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போய் போட்டி போட்டாங்க, இல்ல எங்க போய் யுத்தம் பண்ணாங்க, எங்க வில்வித்தை செஞ்சாங்க, எங்க போற எந்த எதிராளியை அவங்க கொன்று போட்டாங்க? எங்கேயுமே இல்லைங்க. எகிப்தில் வாழும்போது அவங்க அடிமைகளா இருந்தாங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கினாரு. பின்னாடியே எகிப்தியர் துரத்திட்டு வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியோட சண்டை போட்டாங்களா? இல்லை. அப்படி பைபிள் எழுதப்படவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை பார்த்தவோன்னே, பார்வோனை பார்த்தோன்னே பயப்படுறாங்க. திரும்பி நாங்கள் எகிப்துக்கு போயிருந்தா எங்களுக்கு கல்லறை கிடச்சிருக்கோம், குழி கிடச்சிருக்குன்னு சொல்லி திரும்பவும் அங்கே தான் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. கர்த்தரே இறங்கி வந்து யுத்தம் பண்ணினாரு. கர்த்தரே அவங்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும் எகிப்தியருக்கு அக்கினி ஸ்தம்பமாகவும் கிரியை செய்தாரு. பிதாவாகிய தேவனே செங்கலை இரண்டாக பிளந்தாரு. பிதாவாகிய தேவனே மன்னாவை கொடுத்தாரு. பிதாவாகிய தேவனே காடைகளை வர வச்சாரு. பிதாவாகிய தேவன் என்ன விட மாறாவ மதுரமாய் மாற்றினாரு. எல்லாத்தையும் அவர் தான் பண்ணாரு. இவங்களுடைய வேலை நடக்க மாத்திரம் தான் செஞ்சாங்க. சண்டை கூட என்ன பண்ணல. வாக்குவாதம் யாருக்குள்ள வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள தான் வாக்குவாதம் வந்துச்சு ஒழிய வேற எங்கேயுமே என்ன பண்ணல. அப்போ ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு, இவங்களை வச்சு யுத்தத்தை பண்ண முடியாது, இவங்களுக்கு தெரிஞ்சது நடக்கிறது, சாப்பிட்றது, செபிக்கிறது மாத்திரம்தான், இதை மாத்திரம் பண்ணு, உனக்கு எரிக்கோ கோட்டை மண்டியிடும் என்று சொல்லி அவர்களை சுற்றி வரும்போது, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது, எக்காலத்தை ஊதும் போது, சுற்றி சுற்றி செபிக்கும் போது, கர்த்தர் எரிக்கோவை, சத்ருவின் சாம்ராஜ்யத்தையும், சத்ருவின் கையில் இருந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பக்கத்தில் சொல்லுங்க, எனக்காக அவர் திறந்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். உன் சந்ததியார் உன் சத்ருவின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள். எதுவுமே பண்ணல. இங்க அடிமைத்தனம், இடையில 40 வருஷம் நடபயணம், டைரக்டாக எங்கே போயிட்டாங்க, மகிமைக்குள்ளே போயிட்டாங்க. நீங்களும் ரட்சிக்கப்பட்டீங்க, விசுவாசத்தில் இருக்கிறீங்க, டைரக்டாக கர்த்தர் மகிமையில் கொண்டு போய் உட்கார பண்ணுவார். நீங்கள் போய் எதையும் வெட்டி முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக கர்த்தர் யாரையாவது கொண்டு வெட்டி முடிக்க பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கார் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு கேராரில் குடியிருக்கிறாரு. கெராருக்கு போகும்போது கர்த்தர் ஈசாக்கோடே இருந்தார். ஈசாக்கு செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வாசிங்க 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானான் பலத்தவனானாய் என்றார்கள். இப்போ ஈசாக்கு குடியிருக்கிற இடம் என்னது? அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, பஞ்சத்தின் நாட்கள்,
எங்கே போவதென்று தெரியவில்லை. எங்கே போவென்று தெரியாமல் கர்த்தர் கெராரிலே குடியிருந்த சொல்லப்படினால் கெராரியில் குடியிருக்கிறாரு. அந்த நாட்களில் அந்த அமலேக்கியர்களும் விதை விதைக்கிறாங்க. அடுத்து யார் விதை வைக்கிறா? ஈசாக்கும் விதை விதைக்கிறாரு. ஆனா யாருக்கு 100 மடங்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார்னா ஈசாக்கு கர்த்தர் 100 மடங்கு. அப்ப சத்துருவின் தேசத்தில் உள்ள போய் விதை விதைக்கிறாங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சத்துருவின் தேசத்துக்குள்ள போய் விதை விதைச்சாலும் உங்களுக்கு மாத்திரம் தான் ஆசீர்வாதம். அந்த தேசத்துல நீங்க விதை விதைச்சீங்கன்னா உங்களுக்கு மாத்திரம் தான் மகிமை. இப்ப சொல்லுங்க, சத்துருவின் கையில் இருக்கிற நிலங்களில் தேவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை எனக்கு வச்சிருக்கார். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இப்போ கர்த்தர் ஈசாக்கு தனி ஒரு தேசத்தை கொடுத்து தனி ஒரு வயல்வெளியை கொடுத்து அங்க 100 மடங்கு ஆசீர்வாதம் இருந்தா அது பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, சத்துருவின் வாசலில் விதைக்கப்பட்ட விதைக்குதா கர்த்தர் 100 மடங்கு அற்புதம் செய்தாரு. யார்கிட்ட இருந்து ஓடி போய் எங்க பஞ்சம் முளைக்கலாம் போய் உட்கார்ந்துருப்பீங்களோ, எங்க உங்களோட வாழ்க்கையை முடித்து விடலாம்னு நினைக்கிறீங்களோ, இதோட வாழ்க்கை முடிஞ்சிடும் என்று எங்க நினைக்கிறீங்களோ பக்கத்துல சொல்லுங்க, அங்க கர்த்தர் 100 மடங்கு கொடுக்க வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஈசாக்கு சத்துரு வாசலை சுதந்திரிச்சு கொண்டாரா? எப்படிங்க சுதந்திரிச்சு கொண்டாரு? அவங்க விதை விதைக்கிறாங்க, அறுவடை இல்ல. இவன் விதை விதைக்கிறான், அறுவடை வருது. அந்த அமலேக்கியர் திரும்ப வந்து பார்த்து சொல்றாரு, எங்களை விட கர்த்தர் உன்னை பல மடங்கு பெருக பண்ணியிருக்கிறாரு, எங்களை விட நீ பலத்தவன் ஆயிட்ட, தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு. சத்துரு வந்து கேட்கிறாரு, தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு எங்களை விட்டு போயிரு, எங்களை விட்டு. இப்ப பக்கத்துல சொல்லுங்க, சத்துரு உங்களை பார்த்து நடுங்கிற நாட்கள் வந்துடும். சத்துரு உங்களை பார்த்து பயப்படுகிற நாட்கள் வரும். ஃபர்ஸ்ட் தெரியாம இடம் கொடுத்துட்டேன், தெரியாம உள்ள விட்டுட்டேன். ஆனா உள்ள விட்டு பார்க்கும் போதுதான் தெரியுது, ஆண்டவர் ஈசாக்கு ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறாரு. கையிட்டு செய்த ஒவ்வொரு காரியத்தை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறாரு, பல மடங்கு பெருக பண்ண கொண்டு இருக்கிறாரு. அது சொல்றாரு 100 மடங்கு விளைச்சலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி விளைச்சல்? 100 மடங்கு விளைச்சலை கொடுத்து கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சத்துருவின் வாசல் நிற்கும் போது, நீங்க சத்துருவின் மத்தியில விதை விதைக்கும் போது, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு வஞ்சனை பண்ணாலும், நீங்க விதைக்கிற ஒவ்வொரு விதையிலையும் எவ்வளவு கலப்படத்தை கலந்தாலும், எவ்வளவு விஷத்தை கலந்தாலும், பக்கத்துல சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் 100 மடங்கு, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவர் என்னோடு கூட இருக்கிறபடினா, அவர் என்னோடு கூட நடக்கிறபடினா, அவர் என்னோடு கூட பேசுகிறபடினா, அவருடைய அபிஷேகம் மேல இருக்கிறபடினா ஒன்றுமே சேதப்படுத்தாது. கர்த்தர் சத்ருவின் சாம்ராஜ்யத்தில் கொண்டு போய் கர்த்தனுக்கு 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் போய் எதுவுமே வெட்டி முடிக்காம உள்ள போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்து கொண்டு நாட்டு நாங்கள் இனிமேட்டு இதுதான் என்னுடைய தேசம், இதைத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. இங்க பஞ்சம் முளைக்க வந்த ஈசாக்கை கர்த்தர் அந்த தேசத்தை கொடுத்து ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அப்போ ஒரு துறவு பெற்றாங்க, ஏசேக்குங்கிற துறவு பெற்றாங்க. அதை அந்த ஜனங்கள் துருத்து போடுறாங்க. அடுத்து சித்தனாங்கிற ஒரு துறவு பெற்றாங்க, அதையும் ஜனங்கள் துருத்து போடுறாங்க. இப்ப கர்த்தர் நினைப்பாரு, நீ எத்தனை வேணா துருத்து போடு மகனே, எத்தனை வேணா நீ துருத்து போடு, சத்துரு வந்து எத்தனை வேணா அழிச்சு போடு, ஆனா கடைசியா நான் கொடுக்க ஆசீர்வாதம், கடைசியா உங்களை தூக்குற இடத்துல ஒருவன் அதை தூக்க முடியாது, ஒருவன் அதை அசைக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் எதை கொடுத்தாருங்க? ரெகோபோத். அது ஒருவனை பக்கத்தில் இறங்க முடியாது. பாலும் தேனுங்கிற ஓடுகிற தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் போனதுக்கு அப்புறம் அதை ஒருவனு சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவின் வாசல்ல சுதந்திரிச்சிட்டீங்கன்னா அது ஒருவனால பிடுங்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெகோபோத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. எல்லாமே எங்க கொண்டு போனாருங்க? பகைங்கரின் இடத்துல கொண்டு போய் தஞ்சமா இருக்க வச்சு அவர்கள் மத்தியில கர்த்தர் தான் தேவன் என்பதை நிரூபிச்சு தலைகளை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 28:11. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவரும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று
நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவே. நீ நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவா உன்னை கைவிட மாட்டேன். இது வாக்குத்தத்த வசனம். ஆனா இந்த இடத்துல வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி படுத்திருக்கிறவன் எப்படிப்பட்ட மனிதன்? தனி மனிதன். தன்னுடைய தகப்பனாலும் தன்னுடைய தாயாலும் தன்னுடைய சகோதராலும் துரத்தி விடப்பட்ட மகன். அவனுக்கு ஆஸ்தியும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்றுமில்லாமல் வந்து படுத்திருக்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்றுமில்லாமல் படுத்திருந்தேனா உனக்கு துணையாக ஆவியானவர் இறங்கி வருவாரு, உனக்கு துணையாக பரலோகம் இறங்கி வருவாரு, உனக்கு துணையாக பரிசுத்தாவியானவர் இறங்கி வருவாரு. ஒன்றுமே இல்லை. அந்த தேசம் அவனுக்கு சொந்தமான தேசம் அல்ல. அவன் படுத்திருக்க பூமி அவனுக்கு சொந்தமான பூமி அல்ல. அவன் படுத்திருக்க இடம் அவனுக்குரியது அல்ல. அவனே வீட்டை போட்டு ஓடி வந்து தன் உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் பேசுறாரு, இந்த இடத்தை உனக்கு கொடுப்பேன், இந்த தேசத்தை உன் சந்ததி கொடுப்பேன், இந்த இடத்துல நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ வடக்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற அளவுக்கு கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு முன்பதாக நம்ம லாபான் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாப்புல. மனுஷீகத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் அது லாபானுக்கே பிரச்சனையாக மாறிடுச்சு. அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். லாபான் ரெபேக்காலை ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. வாசிங்க. ரெபேக்காலை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடையை பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று யார் ஆசீர்வதிக்கிறது? லாபானும் லாபானுடைய தாயும் யார் ஆசீர்வதிக்கிறாங்க? ரெபேக்காளு. ரெபேக்காளு யாருங்க? யாக்கோபுடைய அம்மா. ஆமென், ஆமென். அவர் தெரிஞ்சு ஆசீர்வதிச்சாரா தெரியாம ஆசீர்வதிச்சாருன்னு தெரியல. ஆனா ஆசீர்வதிக்கும் போது சொல்ற, உன் சத்துருடைய வாசல்களை நீ சுதந்திரிப்ப. இப்ப யாக்கோபுக்கு சத்துருவா இருந்தது யாருங்க? சொல்லுங்க. யாக்கோபுக்கு யார் சத்துருவா இருந்தா? லாபான் தான் யாக்கோபுக்கு. பக்கத்துல சொல்லுங்க, உன் சத்துருடைய வாசல்களை நீ சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப லாபான் இது தெரிஞ்சிருந்தா இப்படி ஆசீர்வதிச்சிருப்பாரா? ஆசீர்வதிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவனுடைய தங்கச்சி நம்ம விட்டு போகுது, நம்ம தங்கச்சி போனா போகுது, நம்ம எல்லாத்தையும் நம்ம சுதந்திரிச்சு கொள்ளலாம், இனி சொத்து பத்திரம் நமக்கு வந்துடும் சொல்லிட்டு அவர் வாயளவில் ஆசீர்வதிக்க. எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? நீ கோடா கோடையாய் பெருகுவ, ஒரு சத்துருணி வாசல்களை நீ சுதந்திரித்து கொள்வாய். இப்ப யாக்கோபுடைய சம்பளம் எப்படிப்பட்ட சம்பளம்? எடுத்து வாசிங்க. 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சத்துருணி வாசல்களை யாக்கோபு எப்படி சுதந்திரிக்கிறார்? 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 5ஆம் வசனம். அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவன் அவனுக்கு கலதனடி சொல்லுதோமா. இப்போ லாபான் ரெபேக்காள் ஆசீர்வதித்து அனுப்பும்போது ஒரு வார்த்தையை சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புறாரு. உன்னுடைய சந்ததி உன் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்ளும் என்று சொல்லி ரெபேக்காளை அனுப்புறாரு. இப்ப ரெபேக்காளுடைய மகனா இருக்கிற யாக்கோபு வனாந்திரத்தில் தனித்து விடப்பட்டு லாபானுடைய வீட்டுக்கு நேராக போறாரு. கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு கொடுப்பே, ஒரு சந்ததியை ஆசீர்வதிப்பே, உன்னை பெருக பண்ணுவே, நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன், நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவா என்று சொல்லி
ஆசீர்வதித்து அனுப்புறாரு. அவன் லாபானுடைய வீட்டுக்கு 20 வருஷம் போனான். லாபானுடைய வாழ்க்கையில அது வரைக்கும் வளர்ச்சி இல்லை, அது வரைக்கும் செழிப்பு இல்லை. யாக்கோபு போறதுக்கு முன்பதாக வரைக்கும் பெரிய ஆசீர்வாதம் லாபானுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனா இவன் போனதுக்கு அப்புறம், யாக்கோபு போனதுக்கு அப்புறம் அந்த தேசம் மிகவும் வளமிக்க தேசமாய் மாறினது. இந்த வளமிக்க தேசமாய் மாறும்போது லாபானுக்கு தெரியுது, யாக்கோபு கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, அவர் வல்லமையுள்ள தேவன். இப்ப யாக்கோபு நம்ம சாதாரண விடக்கூடாதுன்னு சொல்லி யாக்கோபுக்கு விரோதமா கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப எப்படி கிரியை செய்யறாரு? மாமனா இருந்தவர் இப்ப யாக்கோபுக்கு யாராக மாறுகிறாருன்னா சத்துருவாய் மாறுகிறாரு. நீ உங்களோட நண்பனாக இருக்கிறவன் நாளைக்கு உங்களுக்கு சத்துருவாய் மாறுவான். இன்னைக்கு நீங்கள் நம்புறவங்க நாளைக்கு உங்களுக்கு சத்துருவாய் மாறுவாங்க. உங்களை நீங்கள் யாரெல்லாம் நம்பியிருக்கிறீங்களோ அவங்களாம் ஒரு காலத்தை என்ன பண்ணுவாங்க? சத்துருவாய் மாறுவாங்க. ஆனால் கர்த்தர் யாக்கோபை விடவே இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, 10 முறை உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். பக்கத்தில் சொல்லுங்க, என் சத்துருவோ என்னை வஞ்சித்து, என் சத்துருவோ என்னை முடக்க பண்ணி, என் சத்துருவோ என் ஆசையை அழிக்க பண்ணி, என் சம்பளத்தை மாற்றி 10 முறை என்னை ஏமாத்த பார்த்தா. பக்கத்தில் சொல்லுங்க, ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் சத்தமா, ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு, ஹல்லேலூயா, தீங்கு செய்ய கர்த்தர் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. என் சத்துரு எனக்கு எவ்வளவு தீங்கு செய்ய நினைச்சாலும் என் ஆண்டவர் இடம் கொடுக்க விடவே மாட்டாருங்க. சத்துரு தாங்க உங்களை பார்த்து பயப்படுவான். நீங்க சத்துரு வந்து பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அவன் தீங்கு செய்ய தேவன் விடவே மாட்டாரு. அவன் நினைவை கூட கர்த்தர் அழிச்சிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நினைவுல கூட நமக்கு தீங்கு செய்ய அவன் நினைச்சிட்ட 10 முறை சம்பளத்தை மாத்திட்டோம், யாக்கோபை அழிச்சிட்டோம் நினைப்பான். ஆனா கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற அளவுக்கு அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அவர் சொன்னதை செய்கிற அளவுக்கு, சொன்னதை செய்கிற அளவுக்கு கைவிடாத தேவன். 10 முறை என்ன பண்ணிட்டாரு? சம்பளத்தை மாத்தினாரு. ஆனா பக்கத்துல சொல்லுங்க, ஒருத்தர் அவரை தீங்கு செய்ய விடலை. யாருங்க? சொல்லுங்க, யாருங்க? யாருங்க அவரு? சொல்லுங்க, அவர் ஏல்பெத்தேல் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தை திறக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறாரு. இந்த பூமியை படைச்சவர் என்னோடு இருக்கிறாரு. இது ஒண்ணுக்குமாகாத சத்ரு என்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, சத்ருவின் சாம்ராஜ்யத்தை கர்த்தர் மேற்கொள்ள பண்ணுவார். ஆமென், ஆமென். எப்படி மேற்கொள்ள பண்ணார்? வாசிங்க, 8ஆம் வசனம். புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது, சொல்லுங்க, புள்ளி உள்ளவைகள் உனக்கு சம்பளமா இருக்கும் என்று சத்துரு சொன்ன போது, லாபான் சொன்ன போது, ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது, கலப்பு நிறமுள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது, ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இப்ப சம்பளத்தை யாருங்க நியமிக்கிறா? பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் நியமிக்கிறாரு. சத்ரு நியமிக்கல, ஆண்டவர் நியமிக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 முறை சத்ரு என்னை ஏமாற்ற பார்த்தா, ஆனா அவனுக்கு தீங்கு செய்ய கர்த்தர் விடவில்லை. இப்ப திரும்ப அவன் சொல்றான், கலப்பு நிற குட்டிகள் உள்ளதா அவனுக்கு சம்பளங்கிறான். கர்த்தர் அவனுக்கு கலப்பு நிற குட்டிகளை போட வைக்கிறாரு. புள்ளி உள்ள குட்டிகள் தான் அவனுக்கு சம்பளம்னு சொல்றாரு. கர்த்தர் யாரை பிறக்க வைக்கிறாரு? புள்ளி உள்ள குட்டிகளை. பக்கத்துல சொல்ற, சத்துருவின் கையில பச்சனத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? உண்டு பண்ண கதனடி சொல்லுமா, சத்துருவை மேற்கொள்ள அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. இப்ப சத்துரு நினைக்கிற, லாபம் நினைக்கிறாரு, புள்ளி உள்ள குட்டிகள் போட வாய்ப்பே இல்ல. தாய்கள்லாம் புள்ளி இல்லாத குட்டிகள். அந்த தாய்க்கு பிறக்கிறது கண்டிப்பா புள்ளி இல்லாத குட்டியை தான் பிறக்கும் நினைச்சிட்டு சத்ருவனை வஞ்சிக்க பார்க்கறான். ஆனா கர்த்தர் அதை என்ன பண்ணாரு? புள்ளி உள்ள குட்டிகளா மாத்திட்டாரு. கலப்பு நிறம் உள்ள ஆடுகள் பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு லாபம் நினைக்கிறான். ஆனா கர்த்தர் எப்படி பிறக்க வைக்கிறாரு? கலப்பு நிற குட்டிகளை பிறக்க. உங்களுக்காக அவர் யாவையும், பலர் சொல்ல, எனக்காக அவர் யாவையும் 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 அவர் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எரிக்கா கோட்டை யாவையும் செய்து முடிச்சு உடைக்க பண்ணாரு. அடுத்து
ஈசாக்காக கர்த்தர் வனாந்திரத்திலையும் 100 மடங்கு ஆசீர்வதித்து அவங்களுக்காக யாவையும் செய்து முடிச்சாரு. இப்ப தலை சாச்சு படுத்திருந்தார் யாக்கோப்பு. படுத்திருந்தவருக்கு என்ன உண்டாச்சு? வானத்திலிருந்து தரிசனம் உண்டாச்சு. சொல்ற, இது வானத்தின் வாசல், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கையும் இடம் கொண்டு பரம்புவாய். ஒரு சத்துருவின் வாசல் நீ சுதந்திரிச்சு கொள்ளுவ. நான் உனக்கு சொல்றத, பக்கத்தை சொல்லுங்க, நான் உனக்கு சொல்றத செய்யற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொன்ன உடனே இப்படிலாம் சொன்ன போது லாபானை ஏமாத்த விடுவாரா? சத்துருவை மேற்கொள்ள விடுவாரா? சத்துருனை அழிக்க விடுவாரா? பக்கத்துல சொல்லுங்க, சத்துருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தருனை அங்க கொண்டு போனாரு. சத்துருடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கும்படியாக கர்த்தருனை கொண்டுட்டு போய் ஒன்றுமே இல்லாம, சொல்லுங்க, ஒன்றுமே இல்லாம தலைக்கு கல்ல வச்சு படுத்திருக்கான். போகும்போது வெறும் ஆளு, வரும்போது கர்த்தர் கோடா கோடியாய் கோடா கோடியாய் கோடா கோடியா. இப்ப லாபானுடைய தீர்க்கதரிசனம் என்ன ஆயிடுச்சுங்க? லாபானுடைய தீர்க்க தரிசனம், மனுஷிகத்துல சொன்ன தீர்க்க தரிசனம் பழிச்சிருச்சு. கர்த்தர் பழிக்க பண்ணிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அவன் தெரிஞ்சு சொன்னானா தெரியாம சொன்னானா அதவே தேவன் பழிக்க பண்ணுகிறாருன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்று பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறாரு. உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கர்த்தர் அப்படியே அங்கீகரிக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் நடக்கும் தெரிஞ்சிருந்தா ரெபெக்காவை ஆசீர்வச்சிருக்கவே மாட்டான். நீ போயிருமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பான்? அனுப்பியிருப்பான். ஆனா தெரியாம சொன்ன வார்த்தை கடைசியில் அவனே சத்துருவாய் மாறப்பட்டு அந்த சத்துருவின் கையில கர்த்தர் யாக்கோபுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுக்கு சம்பளத்தை, அவன் எப்படிலாம் எதிரா பேசுறானோ அதற்கேற்ற மாதிரி கர்த்தர் சம்பளத்தை கூட்டி கொடுத்து இரு பரிவாரத்தோட, பக்கத்துல சொல்லுங்க, இரு பரிவாரத்தோட கர்த்தர் கூட்டி கொண்டு வந்தார். அல்லேலூயா. வெறுங்கையாய் கடந்து வந்தவருக்கு எவ்வளோ சத்துரு முன்னாடி வந்து கெர்ச்சித்து நின்றாலும் பக்கத்துல சொல்லுங்க, ஆவியானவர் கூட இருந்தாரு. 10 முறை சம்பளத்தை மாத்தினாலும் ஆவியானவர் கூட இருந்தாரு. பக்கத்துல சொல்லுங்க, சொன்னதை செய்யற அளவுக்கு அவர் கைவிடாமல் யாக்கோபை பாதுகாத்து திரும்பி வரும்போது பல பரிவாரங்களோட திரும்ப கூட்டிட்டு வந்தாரு. சத்துருவின் சாம்ராஜ்யம் சுதந்திரித்து கொண்டு யாக்கோபு வெளியே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் லாபான பெருசா பார்த்தாப்புல, ஐயா லாபான் நமக்கு வாழ்க்கை பிச்சை போட்டா பரவாயில்ல, தங்கிறதுக்கு இடம் கொடுத்தா பரவாயில்லைன்னு சொல்லி போனாப்புல கர்த்தர் லாபானே நடுங்கிற அளவுக்கு கர்த்தர் யாக்கோப்பை மேலும் ஆசீர்வதித்து மேல மேல கொண்டுட்டு போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்க பண்ணி கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தை சொல்லி, சத்துருவை பார்த்து பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருக பண்ணுவாரு. நீங்க உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குங்க, உங்க வாசஸ்தலங்களை திரைகளை விரிவாக்குங்க, தடை செய்யாதீங்க. பக்கத்துல சொல்லி, தடை செய்யாதீங்க. அது விரிவாகட்டும். ஏன்னா அது எல்லாத்தையும் பார்த்து கொள்கிறவர் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க போய் ஒன்னையும் கட்ட வேணாம், கர்த்தர் உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க, சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு கஷ்டப்பட்டு உள்ள போனாரு. அது எப்படி போனாரு? அடிமத்தன ஆவியோடு உள்ள போனாரு, அடிமத்தனத்தோடு உள்ள போனாரு. உள்ள போய் கஷ்டப்பட்டாரு, வேதனைப்பட்டாரு, தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்தாரு. இரவும் பகலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தாரு. ஆனா ஒரு நாள் வந்துச்சு. ஒரு நாள் வரும்போது சத்துருடைய பார்வனுடைய சந்ததியை அரசாளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் யோசேப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேசத்துக்கு அடிமையாக போனவன், சத்ருவின் தேசத்துக்குள்ள அடிமையாக விற்கப்பட்டவன், சிறையில் இருந்தவன், போர்த்திபார் வீட்டில் அவமானப்படுத்தப்பட்டவன், கண்ணீரால் நிறைந்து ஓடினவன், சிறைக்குள் உட்கார்ந்திருந்த மகன். ஆனா கர்த்தர் சத்ருக்கள்லாம் பார்த்து சிரிச்சவனை கர்த்தர் அதே தேசத்தில் ராஜாவை உட்கார பண்ணி அந்த சத்ருவை ஆளும்படியாக கர்த்தர் யோசேப்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இதை காட்டிலும் மிகவும் முக்கியமானதை உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பஞ்சத்தின் மத்தியில, பக்கத்துல சொல்லுங்க, பஞ்சத்தின் மத்தியில எங்க வர்றாங்க? பார்வோன் இடத்துக்கு வர்றாங்க. பஞ்சத்தில் பார்வோன் இடத்துக்கு வரும்போது சத்ருவினுடைய வாசலுக்குள்ள
இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அங்க ராஜா யார் இருக்கிறா? யோசேப்பு அதிகாரியா இருக்கிறாரு. அதிகாரியா இருந்தாலுமே அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பார்வோனுடைய தேசம், பார்வோனை வணங்குற தேசம், பாகாலுடைய தேசம். அங்கே அதிகாரி இருக்கிறது யோசேப்பு மாத்திரம்தான் ஒழிய பாகாலுடைய ஜனங்கள் யாரும் யோசேப்புடைய தேவனை ஏற்றுக்கொள்ளல, யோசேப்பின் தேவனை வணங்கல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் யோசேப்புக்கு விரோதமானவங்க தான். ஆனா அங்க அதிகாரியாக யோசேப்பை கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. பார்வோனுடைய கண்களை கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணிருக்கிறாரு. ஆனா யோசேப்புக்கு மாத்திரம்தான் இந்த இரக்கமும், யோசேப்புக்கு மாத்திரம்தான் இந்த அதிகாரமும். ஆனா இந்த அதிகாரத்தையும் இரக்கத்தையும் யாரு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பஞ்சம் முளைக்கு வந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட இடத்த கொடுக்கணும்? இந்த தேசத்தில் ஏதாவது மூலையில் உட்கார்ந்து கொள்ளு, இந்த தேசத்தில் மூலையில் போய் படுத்துக்கொள்ளு, உனக்கு தேவை 3 நேரம் சோறு மாத்திரம் தானே, சாப்பிடு, உயிர் பிழைச்சுக்கோன்னு சொல்லி விடணும். ஆனா யோசேப்பு கேட்கிறாரு, என்ன தேசத்தை கேட்கிறாரு? கோசேன் தேசத்தை கேட்கிறாரு. எப்படிப்பட்ட தேசத்தை கேட்கிறாரு? இந்த கோசேன் தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா, அந்த வசனங்களை நான் சொல்றேன். அந்த தேசம் விவசாயத்துக்கு மிகவும் உகந்த தேசம். அந்த தேசத்தில் நைல் நதி பாய்கிறது. அந்த தேசத்தில் நைல் நதி பாயறனால அந்த இடத்துல தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. அந்த இடத்துல ஆடு மாடுகள் வளர்வதற்கு ஏற்ற நிலம். அந்த இடத்துல எப்பொழுதுமே பசுமை மாத்திரம் தான் இருக்கும். அங்க எப்பனாலும் நெல் விளைய பண்ணலாம், எப்போ வேணாலும் எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம். அந்த இடம் பசுமையான இடம். பார்வோன் இருந்த தேசம் வனாந்திர இடம், சுற்றி எல்லாமே மலையும் மேடுகள், இல்ல ஃபுல்லா மண்ணாத்தான் இருக்கும். ஆனா தேவன் சத்துருக்களின் வாசலில் சுதந்திரிக்க பண்ணப்பட்ட இடம் கோசேனு. அந்த கோசேன்ல பக்கத்துல சொல்லுங்க, நைல் நதி பாய்கிற தேசமா. அங்க தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. அக்கா நன்றி செலுத்தமா. அங்க ஒரு நாள் பஞ்சமே உண்டாகாது. ஏன்னா அது வற்றாத நதி. எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் பசுமையா இருக்கு, எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க என்ன விதையை தூக்கி அந்த இடத்துல போடுறீங்களோ அந்த விதை எப்படி வருமா? முளைச்சு பல மடங்கு. பக்கத்துல சொல்லுங்க, எதிரின் மத்தியில் இதெல்லாம் கிடைக்குமானா? கிடைக்கும். யாரை ஏற்றுக்கொள்ளணும்? ஆண்டவரை நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாத்திரம். அங்க எகிப்து தேசத்துல எவ்வளவோ நாடுகள் இருக்குது, எகிப்து மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. பக்கத்துல சொல்லுங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாத சுதந்திரம், அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத கோஷேனு, அவங்களுக்கெல்லாம் உண்டாக்கப்படாத ஒன்று யாருக்கு வருதுன்னா, பஞ்சம் பொழைக்க வர்றவங்க, உயிரை பிடிச்சி உயிரை காக்க வர்றவங்களுக்கு தேவன் உண்டு பண்ணுகிற வாசஸ்தலம். இப்படிப்பட்ட வாசஸ்தலங்க எகிப்திலேயே மிகவும் செழிப்பா இருக்கிற ஒரு நாட்டை கர்த்தர் யோசேப்புக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேத்து ஒரு படி சோத்துக்கு வக்கில்ல, ஆனா இன்னைக்கு தஞ்சம் போகிற இடம் எப்படிப்பட்ட இடம் சொல்லுங்க? செழிப்பான இடமா. இது நம்ம தகுதியாங்க? எந்த விதத்திலையும் தகுதி இல்லை. ஆனா ஆண்டவர் தகுதியை உண்டு பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தியர் சம்பாதிச்சு வச்ச எல்லாமே, எகிப்தியர் எல்லாவற்றையும் அந்த நாளில் விலைய பண்ணி சேர்த்து வச்ச எல்லாமே, எகிப்தியர் சம்பாதிச்ச எல்லாமே இப்ப யார் கையில போகுது? இஸ்ரவேலின் கைகளுக்கு போகுது. அப்போ உங்களுக்கு சம்பாதிச்சு வைக்கிறது உங்களுடைய எதிரி சம்பாதிச்சு வச்சு கர்த்தர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக சீட்ல உட்காந்து எதிரி நமக்காக சம்பாதிப்ப நினைக்க கூடாது. நீங்க உண்மையா ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வலப்புறமோ இடப்புறமோ இடம் கொண்டு பெருகுவீங்க. நிச்சயமாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே 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 அவர் ஆசீர்வதிப்பாரு. உன்னுடைய சத்துருவின் வாசல்களை நீங்க சுதந்திரிப்பீங்க. உன்னுடைய சந்ததிய சத்துருவின் வாசல்களை சுதந்திரிப்பாங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தாவீதை எடுத்துக்கொள்வோம். தாவீது யுத்தத்தில் வல்லவரா? தாவீது பராக்கிரமசாலியா? தாவீது ராஜாவதுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? ராஜாவை அழிப்பதற்கு ஏதாவது தகுதி இருக்குதா? வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்த்தவர், தாய் தகப்பனால் கைவிடப்பட்டவர், சகோதரர்கள் கைவிடப்பட்டவர், எல்லாத்தாலையும் புறக்கணிக்கப்பட்டவர். அவர் எந்த வில்வித்தையும் கற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஆடுகள் மேய்க்க மாத்திரம்தான் தெரியும். ஆனால் ஒன்று இருந்துச்சு தாவீதோட. என்ன இருந்துச்சுங்க? அபிஷேகம்.
தாவீதுட்ட ஒண்ணே ஒன்று இருந்துச்சு. என்ன இருந்துச்சுங்க? விசுவாசம். தாவீதுட்ட ஒண்ணே ஒன்று இருந்துச்சு, வல்லமை. அதை உறுதியா பிடிச்சு கொண்டாரு. நானும் என் எல்லா நேரத்திலையும் இரவு பகல் நான் அவரையே ஆராதிப்பேன், அவரையே நான் துதிப்பேன், அவரையே மகிமைப்படுத்துவேன், அவரையே என் தலையை உயர்த்துவாரு, அவரை என்னைய மாற்றுவார் நம்பிக்கை தாவீதுக்கு இருந்துச்சு. பக்கத்துல சொல்லுங்க, ஒன்றுமே இல்லாம இந்த தாவீது மேல அபிஷேகம் இருந்துச்சு. கர்த்தர் சவுலை தள்ளி போர் வீரன் அல்ல, ராணுவ வீரன் அல்ல, பராக்கிரமசாலி அல்ல, பெரிய புயபலம் அவனுக்கு கிடையாது, அவன் ஈட்டிய தூக்கு கூட அவனுக்கு சத்து கிடையாது. ஆனா முடிய பண்ணுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறபடினால கர்த்தர் தாவீதை ராஜாவாக உட்கார பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலை தள்ளி கர்த்தர் ராஜாவை, தாவீதை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பெரிய வில்வித்தையெல்லாம் செஞ்சு பெரிய உடல்லாம் பராக்கிரமசாலியை வச்சுட்டு போய் யாரையும் வீழ்த்தலைங்க. அபிஷேகம் தாவீதோட இருந்தபடினால் சகலத்தையும் வீழ்த்து போட்டான். கோலியாத்தை வீழ்த்து போட்டான், அவன் எதிராளிகளை வீழ்த்து போட்டான், அவன் எதிரியின் சுதந்திரத்தை போய் சாம்ராஜ்யத்தை முழுவதும் தாவீதை சுதந்திரித்தான். கர்த்தர் தாவீதை ராஜா உண்டு பண்ணினாரு. எஸ்தரும் என்ன பண்ணாங்க? பெரிய வேலையெல்லாம் செய்யல, தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா யாருக்கு ராணியா மாற்றப்பட்டானா? சத்ருவின் ராஜாவுக்கு ராணியாக கர்த்தர், ஆகாஸ்வருடைய மனைவியாக கர்த்தர் எஸ்தரை கொண்டு போய் உட்கார பண்ணார். ஹல்லேலூயா. எவ்வளவோ ஸ்திரீகள் இருந்தாங்க, எவ்வளவோ ஸ்திரீகள் போய் நின்னாங்க. ஆகாஸ்வரர் நம்மளை தொடுவாரு, நம்மளை பார்ப்பாரு, நம்மளை ஏற்றுக்கொள்வான்னு எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீக்கோ, பிதாவாகிய தேவனை நம்பியிருந்த ஒரு ஸ்திரீக்கோ, எப்பொழுதுமே அவரை தஞ்சமாக வைத்திருந்த ஒரு ஸ்திரீக்கோ கர்த்தர் அந்த தேசத்தை ராணியாக ஆட்சி செய்யும்படி கர்த்தர் எஸ்தரை கொண்டு பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க சத்ருவின் சாம்ராஜ்யத்தை நீங்க என்ன ஒன்று கொள்வீங்க? சுதந்திரிச்சு கொள்வீங்க. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் ஆபிரகாமோடு இருந்த யாருங்க கூட இருந்தவர்? லோத்துவோ. ஆபிரகாம் கூட இருந்த லோத்துவுக்கோ வளமிக்க தேசம்தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அவன் ஏறெடுத்து பார்க்கும்போது மிகவும் பசுமையாக இருந்துச்சு. அந்த வசனம் நீங்கள் வாசித்து வீட்டில் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் சந்ததிக்கு ஈக்குவலாக லோத்துவின் சந்ததியும் இருந்தது. அவர்கள் நிற்கிற இடம் பூமி தாங்காதாய் அவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க. அவ்வளோ ஜனங்கள் இருக்கும்போது ஆபிரகாம் லோத்துவை பார்த்து சொல்றாரு, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீ போப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும்போது லோத்து ஏறெடுத்து பார்க்குறாரு. ஏறெடுத்து பார்த்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? வளமிக்க தேசம், மகிமையான தேசம். அந்த இடம் முழுவதும் செழிப்பாக இருந்துச்சு. ஆனால் எது இல்லாமல் போச்சுன்னா அபிஷேகம், விசுவாசம் இல்லாமல் போனது. லோத்து செழிப்பான தேசத்தை பார்த்து ஓடுனபடினால அவன் தேவனை மறந்து செழிப்பை பார்த்தான். ஆபிரகாமோ வனாந்தத்தில் இருந்தபோது இரவு பகலும் போஷிக்கிற தேவனை நோக்கி பார்த்தாரு. கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தாரு. ஆபிரகாம் சந்ததியை பெருக பண்ணாரு. ஆபிரகாம் சந்ததி சத்துருக்குனை வாசலில் சுதந்திரிச்சு கொண்டாங்க. ஆனால் சவுல் தேவனை விட்டு போனபடினால் செழிப்பான இடத்தை பார்த்தாரு. எடுக்கும்போதே இது செழிப்பாக இருக்குது, இதில் நம்ம சுதந்திரிக்க வேண்டும், இதில் ஓட வேண்டும், பாட வேண்டும் சொல்லி உலகப்புறமான செழிப்பை லோத்து பார்த்தாரு. அந்த செழிப்பே அவனை அழித்து அவனோட போன ஜனங்கள், ஆபிரகாமுக்கு ஈக்குவலாக இருந்த ஜனங்கள், ஆபிரகாமுக்கு ஈக்குவலாக இருந்த ஆடுகள், மாடுகள், மந்தைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த தேசத்துக்குள்ள போகும்போது எல்லாவற்றையும் இழந்தவனாக, செழிப்பை இழந்தவனாக, ஜனங்களை இழந்தவனாக, ஆடு மாடுகளை இழந்தவனாக, சுற்றி இருக்க ஜனங்களை இழந்தவனாக, ஒன்றுமே இல்லாமல் தனிமையாக விடப்பட்டவனாக, கடைசியில் 5 நீதிமான்கள் கூட அங்கே இல்லாமல் அந்த தேசம் அழிந்து போனது. அவன் மாத்திரம் தப்பித்து போனான். தப்பித்து போய் அவனுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டான். பிரியமானவர்களே, பக்கத்தில் சொல்லுங்க, விசுவாசம், வைராக்கியம், தேவ மகிமை இருந்துச்சுன்னா மாத்திரம்தான் சத்துருவின் வாசலை சுதந்திரிக்க முடியும். இதே இடத்துல ஆபிரகாம் ஒருவேளை சோதம் குமார்கள் போயிருந்தா கர்த்தர் சோதம் குமாரத்தை ஆசீர்வதித்து அந்த சகல பாவங்களை அழிச்சிருப்பாரு. ஏன்னா ஆபிரகாம் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தான். ஆனால் லோத்து சோதம் குமார்கள் போனபடினால அந்த வாசலை அவனால் என்ன பண்ண முடியவில்லை? சுதந்திரிக்க முடியவில்லை. மோசேயும் யோசுவாவும்
பெரிய தேசமாக இருக்க பாலம் தென்ன ஓடுகிற தேசத்தை ஈஸியாக சுதந்திரிக்க முடிச்சு. ஏன்னா அவங்களோட இருந்தது அபிஷேகம். லோத்து கூட எல்லாம் இல்லாமல் போனதுன்னா அபிஷேகம் இல்லாமல் இருந்தபடினால அவனால் சத்துருவின் வாசலை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆபிரகாம் கூட கர்த்தர் ஆசீர்வாதம் அபிஷேகம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தபடினால அவன் போன எல்லா இடத்தையும் எல்லா சத்துருக்களையும் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, சத்துருவின் வாசலை சுதந்திரிக்கணும்னா முதலாவது நமக்கு என்ன வேணுங்க? அபிஷேகம், விசுவாசம், நம்பிக்கை, கிருபை, தேவன் மேல் இருக்கிறத பற்றுதல் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட எதிரி நமக்கு முன்பதாக வந்து நின்றாலும் தேவன் ஒரு நொடி பொழுதில் அவர்கள் எல்லாத்தையும் வீழ்த்தி போட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் பூமியில ரத்தத்தை சிந்தி இந்த தேசத்தை முழுவதும் சகலத்தையும் அவர் சேர்த்து திருப்பி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரின் சந்ததியிலிருந்து எல்லா சந்ததியும் தேவன் தமக்கென்று பிரித்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்ததுக்கு அப்புறம் பூமியில் இருக்கிற சகலமும் அவர் பிள்ளைகளாக மாற்றப்பட்டது. எதிரிகள் எல்லாரும் அவர் பிள்ளைகளாக மாற்றப்பட்டாங்க. அவர் ரத்தம் சிந்தபடினால எல்லாருக்குடைய பாவம் மன்னிப்பு இயேசுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? எல்லாத்துடைய பாவம் இயேசுக்குள்ள இருந்தபடினால சகல பேர்த்தோட பாவத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? அறுத்து போட்டுட்டாரு. இப்போ அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அவர் எப்படி பூமியில பிறந்து சத்ருவின் சாம்ராஜ்யத்தை எல்லாம் அவர் செய்து திருப்பினாரோ அந்த கிருபையை நீ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. அவரை போலவே மாறும்படியாக, அவரை போலவே ஞானம் இருக்கும்படியாக, அவரை போலவே கிருபை இருக்கும்படியாக, அவரை போலவே சத்ருவை நடுங்க வைக்கும்படியாக. அவங்க வந்து கேட்குறாங்க, இது எதனால் செய்த முடிஞ்சு? அவர் சொல்றாரு, உங்களுக்கு பதில் சொல்ல வேற இல்லப்பா, நீ எழுந்து நட, உன்னுடைய பெட்டி எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொல்லி அற்புதத்தை நிகழ்த்தி அவர்களை ஆச்சரியப்படுத்தி அவர்களை மாற்றின தேவன். சத்ருக்கள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து நடுங்க பண்ணினாரு. இன்னைக்கு அந்த வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. பக்கத்தை சொல்லுங்க, உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, உங்க கூடாரத்தை விரிவாக்குங்க, உங்களுடைய வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதீங்க. கர்த்தர் உங்கள் வலப்புறத்திலையும் இடப்புறத்திலையும் இடம் கொண்டு பெருக பண்ணுவாரு. அவர் உங்களோடு கூட இருக்கிற எல்லாரும் எலும்பினோட எங்கள் நேசிக்க அன்பின் பரலோக எஜமான் இந்த மாலை விலைக்கு நன்றி சொல்லுத்துக ராஜா. இயேசுவை நாமத்தை பார்க்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒருவேளை சத்ருவை பார்த்து பயந்து நடுங்கி என் வாழ்க்கை முடிந்தது நினைச்சாலும் ராஜா, இயேசுவின் அந்த ஒரு விஷயம் அவளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. சத்ருவின் வாசலை சுதந்திரிக்கிற பிள்ளைகளை மாற்றுவீராக. நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுவீராக என்று செபிக்கிறேன். நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும் எல்லா துதிக்கணமையும் செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படும், நீர் மகிமைப்படும், நீர் மகிமைப்படும், காத்துக்கொள்ளும், மகிமைப்படுத்தும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.